அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் நேற்று பேசிட்டே இருந்து பாதியில் நிறுத்திட்டேன். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்காக நீங்கள் விரதம் இருந்தீங்களான்னா அது ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஏகாதசினாலே வந்து விஞ்ஞானிகள் மட்டும் இல்லாமல் மருத்துவராக, அதாவது எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு இந்த அலோபதி மெடிசன் படித்த ஒருத்தரை, இப்போ நான் அவர் பேர் சொன்னேன்னா தேவையில்லாமல் தர்க்கம் வரன்றதுக்காக நான் சொல்லலை. அவரே வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கான காரணம் எது அப்படின்றதுக்காகலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து மெடிசனாக உடம்புல வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் சித்தர்கள் வந்து எப்பவுமே நிறைய வந்து இந்த உடல் விஷயங்கள் சார்ந்து தான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, அரசர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா கூட சித்தர்கள் எப்படி பண்ணாங்கன்னா உடல் ரீதியாக அது வந்து ஆரோக்கியமாக செஞ்சு அதன் வழியாக பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு அதை கடவுள், ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் உருவ வழிபாடுன்னே ஒன்று கிடையாது. முருகரே சித்தர் தான் உங்களுக்கு, விஷ்ணு இவங்களாவே சித்தர் தான் உங்களுக்கு. அதனால் அவங்க தனியாக ஒரு கடவுள் மேலேருந்து அப்படியே ஜீபுமா மாதிரி இறங்கி வந்தார் என்ற கான்செப்டே அவங்க எடுக்கல. ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதில் இருக்கின்ற மூலிகைகள் இதெல்லாம் வந்து வச்சு ஒரு விஷயத்தை வந்து அமானுஷ்யமாக கூட சாதிச்சுக்க முடியுதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ஆனால் அது பின்னால் வந்த நிறைய பேர் என்னாங்கன்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சோண்டு என்னென்னலாம் கேதர் பண்ணாங்களோ அதை வந்து சில சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களும் ஏற்படுத்தி அப்படியும் கூட அதில் வந்து பயனடைஞ்சது. இப்போ வந்து பச்சை காய்கறியாக சாப்பிட்டா அதில் ஃபுல் விட்டமின்ஸ் நமக்கு வரும். ஆனால் சில பச்சை காய்கறிகளை கொஞ்சம் கொதிக்க வச்சா அதில் இருக்கிற ஒரு கிருமிகளும் இதுவும் வந்து போயிட்டு பின்னாடி கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுவும் கிடைக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைச்சாதான் பெட்டர் அப்படின்றதும் இருக்குது அதில். அதனால தான் இந்த சவுத் இண்டியன் ஃபுட் வந்து உலகத்திலேயே வந்து கொதிக்க வைக்கும் உணவு முறையில் இருக்கிற இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மெத்தடில் சொல்கிறது. சில விஷயத்தை தான் பச்சையாக சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆன்மீகமாக நான் என்ன சொல்கிறேன்னா, அது வேக வைத்து சாப்பிடும்பொழுது கூட சிலது விட்டமின்ஸ் கிடைச்சிடுது இல்லைங்களா. பச்சையாக சாப்பிடும்போது பயங்கரமாக ஃபுல்லாக கிடைக்கிறத உங்களுக்கு வேக வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிறது கொஞ்சம் தேவையான விஷயம் மட்டும் கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் சித்தர்கள் உருவாக்கிய விஷயத்த வேற்று அதுக்கப்புறமா வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னொரு கடவுள் உருவம் கொடுத்து அந்த கடவுளெல்லாம் எங்களோட கடவுள்னு சொல்லி அப்புறம் இங்கிருந்த விஷயங்களை கொஞ்சம் வந்து இவங்க ஏதாவது இவங்களுக்கு தெரியாமையோ இல்லை இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற ஒரு மொழியில் மாற்றி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே பண்ண வச்சாங்க. ஆனால் அதனால் நல்லது நடக்காமல் போல, அதனாலையும் அந்த சாங்கியம் அந்த சம்பிரதாயங்களை பண்ணியும் நல்லது நடந்தது. அப்புறம் பின்னாடி வந்த அதில் நடந்த சில அரசியல்கள் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சொன்னது தான் அது, நாங்கள் உருவாக்குனது தான் அது அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய கை ஓங்கி இருக்கணுன்றதுக்காக அது உருவாக்கினதே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி நிறைய அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம இப்போ போகவே கூடாது. 4 மணி நேரம் பேசினா கூட முடியாது அந்த கதை. நான் இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ளே அந்த கதையை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, 3 விதமாக இருந்ததுங்க. அதாவது ராமாயண மகாபாரதம் தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் தான் ஒரு வார்த்தையாக சொல்லப்படுதோ தவிர, இப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். மற்ற கண்ட்ரீஸில் வந்து அவங்கவுங்களுடைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் இருக்கும். ஆனால் உலகத்திலே முதல் இது வந்து இந்து மதம். இப்போ இந்துன்னு தான் சொல்லப்படுது எல்லா இடத்துலையும். அதனால் நான் இந்துன்னு சொல்கிறேன். இந்தியா இந்திய பெண்ணே நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரே விதமான கல்ச்சர்களை தான் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசத்தில் இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுறதுனால அந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்தியா தான் பேர் வச்சுருக்காங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக இது இந்தியா தான் சொல்லுது இப்போ. அப்போ அது உள்ளே இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அது கடைபிடிக்கப்படுகின்ற அந்த மத சடங்குகளாக இருக்கட்டும், கடவுள் வழிபாடுகளாக இருக்கட்டும், ஏறத்தாழ அண்ட் டவுன் இப்படி அப்படி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அது சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் நான் தெரிஞ்ச மாதிரி இந்திய பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதனால நான் தமிழுக்கு ஆதரவாளர் இல்லையோ, இந்தியான்னு சொன்னாலே இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வருது இல்லைங்களா. அதனால நான் அப்படின்ற மீனிங் இல்லை. நான் வந்து நிறைய பார்க்குற விஷயங்களில் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சில கஷ்டங்கள் இருக்குது. வறுமையில் இருக்கிறவங்களோ அல்லது இந்த வேற்று ஜாதி இந்த விஷயங்கள், பிரிவு விஷயங்களில் வேறுபாடுகளும், குடும்பங்களில் வந்து சண்டைகளும் வந்து, அப்புறம் பெண்களை நடத்துகின்ற விதங்கள், அந்த மாதிரி வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. அதனால தான் நான் அதை பற்றி ஃபுல்லாக இந்தியா அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்லும்போது
அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு தான் சீரியஸாக சொல்லப்படுதோ தவிர இதில் முருகருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேராக இப்போ ராமாயண மகாபாரதம்ன்ற மாதிரி இவனுக்கு ராமாயணனாவே ராமர் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிறாங்க அந்த ராவணர்ன்றது வந்து அவருடைய முக்கியத்துவம் அதில் இருக்கின்றது அப்படின்ற விஷயம் இப்போ தான் எல்லாருக்கும் அது புரிய வருது. இப்போ வந்து உங்களுக்கு மகாபாரதம்னாலே கண்ணன் அப்படி ஞாபகம் வருது. ஆனால் முருகருக்குன்னாவே அந்த சஷ்டி அந்த சூரசம்ஹாரம் வருது. ஆனால் மகாபாரதம் ராமாயணம் அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இதிகாசமாக கந்த புராணம் அதெல்லாம் என்னதான் சொல்லியிருந்தாலும் இப்போ இந்த மகாபாரத ராமாயணம் அளவுக்கு வந்து அது எழுதுறதுக்கு அது அந்த அளவுக்கு அதே மாதிரி கதை வடிவம் வச்சு ஒரு சூப்பராக எழுதி இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கிளைக்கதைகள் கொஞ்சம் கற்பனை கதைகள் கூட சேர்த்துருந்தாங்கன்னா அது நல்லா பிரசித்தி பெற்றதாக வந்திருக்கும். அது ராமாயண மகாபாரத சீரீஸில் அத்தையும் சொல்லியிருப்பாங்க ராமாயண மகாபாரதம் மாதிரி. ஆனால் வந்து அந்த அளவுக்கு அது வந்து இது கூட சேர்த்து இது ரெண்டுத்தையும் சொல்கிற மாதிரி அதை சொல்கிறதில்ல. இப்போ அது என்ன விஷயம்னா அந்த 3 கான்செப்ட் தான் ராமாயணம் மகாபாரதம் சூரசம்ஹாரம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் அந்த வேர்டு வச்சுக்கலாம் முருகருக்குன்றதுக்காக சொல்கிறேன். கந்த புராணம் அப்படின்னு நான் போக மாட்டேன். ஏன்னா சூரசம்ஹாரம் தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் நான் வந்து சூரசம்ஹாரம் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னா இது எல்லாமே வந்து மலை மக்களுக்கும் தரை மக்களுக்கும் நடந்த விஷயம்தான். அது ராமாயணமும் அப்படிதான். இவர் வந்து மலையில் இருந்தவர் தான் ராவணர். இவர் வந்து மகாபாரதம் வந்து உங்களுக்கு கண்ணனுக்கும் இதுக்கும் வந்து மலையில் இருந்தவங்க குறவர்கள் தான் கௌரவர்கள், அவங்க தான் மலைவாழ் மக்கள். அதுக்கு எதிர் சைடில் தரையில் இருந்தவர் தான் வந்து கண்ணன். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மலை ஜாதி மக்களுக்கும் தரைவாழ் மக்களுக்கும் இதுக்கும் ராமாயணத்துலேயும் அதுதான். முருகருக்கு நடந்த சூரசம்ஹாரம்ன்றது சூரன்றது குறவம்சத்துக்கும் அவருக்கும் நடந்த போர். அந்த குறன்றது மலை மக்களை தான் குறவர்கள் சொல்கிறது. அந்த குறவர்கள் தான் மகாபாரதத்தில் வந்து குறவர்களை தான் அந்த கௌரவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது எல்லாமே இந்த எத்தனையோ 1000 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் மனிதர்கள் தோன்றின பின்னாடி ஏற்பட்ட இந்த அரசு முறை சமூக முறை ஒருத்தர் ஏற்பட்ட சண்டைகள், பொருளாதார சண்டைகள் அல்லது நிலம் சார்ந்த நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கொள்ளுகின்ற சண்டைகள், தலைமை பதவியை ஏற்படுத்தி கொள்கிற சண்டைகள், இப்படி எல்லாமே வந்து மனித இனம் தோன்றினதுக்கு அப்புறமா கடவுள் சக்தி வந்து ஒருத்தர் மட்டும் இதில் வந்து அறம் சார்ந்து எப்படி இருக்கின்றது, உயிர்களை கொல்லாமல் எப்படி இருக்கின்றது, யோக சக்தி எப்படி வருதுன்றது அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் அது வந்திருக்கும் போது கடவுள்களாக சிவன், முருகன், விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து தோன்றியிருப்பாங்க. அதுக்கும் பின்னாடி வந்த மதங்கள் வந்து அதிலிருந்து சில எசென்ஷியல் எடுத்து வேறு ஒரு உருவம் கொடுத்து அப்படி வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ கிறிஸ்துன்றது ஒன்று, கிருஷ்ணர்ன்றது கூட ஒன்று அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும். நாளைக்கு அதிசயமாக திங்கக்கிழமை வந்து ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் வருது உங்களுக்கு. பின்னாடி வந்த மதங்கள் வந்து நம்ம வீட்லேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிடலிங்களா, வேற ஒரு வச்சுட்டு வேற ஒரு வாழ்க்கை முறையை வாழறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த மதங்கள் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து நான் ஏன் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த கதையை கொண்டு வரேன்னா, எந்த வைகுண்ட ஏகாதசியோ எந்த பூஜை எந்த புனஸ்காரம் இருந்தாலோ அது முருகனோடவோ அல்லது கண்ணனோடவோ, கண்ணன் மீன்ஸ் விஷ்ணு, அந்த சீரீஸ் எல்லாமே விஷ்ணு திருப்பதி பெருமாளாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஊர்களில் இருக்கின்ற ரங்கநாதனாக இருக்கட்டும், வேறு எந்த விஷ்ணு ரூப கடவுள்களாக இருந்தாலும் அது மகாபாரதம். வைகுண்ட ஏகாதசினாவே நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் முக்கியமாக சொல்லணும். அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்றது என்ன, விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் ஃபுல்லாக படித்தாங்களோ இல்லை தமிழாக்கம் பண்ணியிருந்தாங்களோ அது ஃபுல்லாக மகாபாரதம். அது ஃபுல்லாகவே மகாபாரதம். அது ஸ்ரீ பீஷ்ம உவாச, ஸ்ரீ கிருஷ்ண உவாச, ஸ்ரீ தர்ம உவாசன்னு வரும் அதில் உங்களுக்கு. அது வந்து ஃபுல்லாக மகாபாரதம். அது அந்த மாதிரி முருகனுடைய விஷயங்கள் வந்து அந்த கந்த சஷ்டியிலும் முருகருக்காக இயற்றப்பட்ட பாடல்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த குறவர்களோடு எப்படி போரிட்டு ஜெயிச்சார், அந்த மலைவாழ் மக்களை எப்படி போரிட்டு ஜெயிச்சார்ன்றது தான் விஷயம். இதில் குறவர்கள் என்ற அந்த கௌரவர்களான மகாபாரதத்தில் அந்த மலைவாழ் மக்களுக்கு போரிட்டு ஜெயித்த அந்த விஷயங்கள் தான். அதே மாதிரி ராவண விஷயங்கள்லும் வந்து யார் ஜெயிச்சதுன்றதை பற்றி இங்கே வேணாம், அது வந்து கான்ட்ரோவர்சி விஷயம். அது வந்து நான் வந்து அதை பற்றி பேசுறது நல்லா இருக்காது. ஆனால் ராவணர் மலையில் இருந்தவர். ஆக மொத்தத்தில் மலையில் இருந்தவர்களுக்கும் தரையில் இருந்தவர்களுக்கும் நடந்த சண்டைகள், அதிலும் முக்கியமாக எப்படிப்பட்ட சண்டைனா, கடவுள் போன்ற ஒரு சக்தி, யோக சக்தி பெற்றவர்களுக்கும் அதுக்கு எதிர்சாரியாக மன்னர்களோ
அல்லது சாதாரண மனிதர்களுக்கோ நடந்த பெரும் சண்டையாக அது இருக்கின்றது. அதனுடைய சாராம்சமாகத்தான் இந்த பூஜைகள், இந்த பண்டிகைகள் இதெல்லாம் இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். நம்மளுக்கு என்னென்ன சில சமயம் வந்து ஒரே நாளில் வரும் சிலதெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரதோஷமும் வருது, சிவனுக்குரிய பிரதோஷமும் வருது, அன்னைக்கு கிருத்திகையும் வருது. இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்கின்றது. ஆனால் பரமபத வாசல் திறக்கின்ற அந்த காலை பொழுதில் வரைக்கும் தான் ஏகாதசி இருக்கின்றது. ஆனால் அப்போ தான் பரமபத வாசல் திறக்கும். அந்த பரமபத வாசல் என்னைக்கு திறக்கின்றதோ அன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து அன்னைக்கு நைட்டு தான், அதாவது சனிக்கிழமை நைட்டு தான் நம்ம கண்விழித்து இருக்கின்ற அந்த கண்விழிப்பு ஃபாஸ்டிங்ன்ற மெத்தட் இருக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, அரிசி சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்கின்றது. சீரியஸ் கூட எதுவும் நம்ம வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து சில விரதத்துக்கு தான் உப்பு சேர்த்துக்க கூடாது, ஒரு ஸ்வீட் வேணா சாப்பிட்டுக்கலான்றது. ஆனால் இதில் வந்து வைகுண்ட ஏகாதசி விஷயத்தில் அரிசியும் இந்த தானிய வகைகள் தான் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது என்று இல்லை. அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணியே குடிக்காமல் இருக்கணும் முடியணுஞ்சா அப்படி இருக்கலாம். ஆனால் இருக்க முடியாதுன்றதுனால நான் சொல்கிற சில ஒரு தெய்வீகம் சார்ந்த, அதே சமயத்தில் அது முக்கியமாக இந்த ஏகாதசி உடம்புக்கு சொல்லப்பட்டதால் அதை நீங்கள் கடைபிடித்து அன்னைக்கு நீங்கள் தியானம் பண்ணி அன்னைக்கு உங்கள் வேண்டுதலை வைக்கும்போது, நீங்கள் ஃபாஸ்டிங் வந்துக்கிட்டு வைக்கும்போது உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அதுக்கு நான் ஒரு 2-3 ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி மறுநாள் வந்து அந்த பாராயணம் சொல்கிற அந்த காலையில் வந்து 6:18 6:28 நீங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து 21 காய்கறிகளை பெருமாளுக்கு படைக்கணுமானா அப்படி இல்லை, நீங்கள் 5 காய்கறிகள் படைத்தால் கூட போதும். 21 காய்கறிகள் செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு காய்கறிகளாக செய்ய சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் ஃபுல்லாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் மற்ற ஃபாஸ்டிங்லலாம் அந்த ஈவினிங் ஆனால் நல்லாவே மறுபடியும் அரிசி சாப்பாடு எல்லாம் போட்டு பேக்கப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மெயின் விஷயமே வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து அரிசி சீரியல்ஸ் போகாமல் தடுக்கணுன்றதோட ஒரு ஃபைபர் ஃபுட்டாகவும் ஒரு வெஜிடபிளாகவும் உங்களுக்கு போகணுன்றதுனால தான் மறுநாள் நீங்கள் இப்போ ஃபாஸ்டிங் முடிக்கும் போது கூட அதை கடவுளுக்கு நீங்கள் படைக்க சொன்னால், நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி தான் அந்த வெஜிடபிளை வாங்குவீங்க. அதை கடவுளுக்கு படைக்க சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை நிவேதனமாக சாப்பிட்ருவீங்க. நீங்கள் உடம்புக்கு நல்லது, நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸை போயிட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க, இத்தனை வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரே நாளில் 21 வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ருங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு முதல் நாளெல்லாம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, தண்ணி குடிக்காமல் கூட இருப்பீங்க. அப்புறம் வந்து அதை மறுநாள் சாப்பிடும்போது இத்தனை இப்போ காய்கறிகளும் உங்கள் உடம்புக்கு போகணும். அவ்வளவும் நல்லது. என்ன ஆகும்னா, ஒருவேளை நீங்கள் மன்னர்களாக இருந்திருந்தால், இந்த அறிவுரைகளை வந்து சித்தர்கள் வந்து மன்னர்களுக்கு கொடுத்திருந்தால், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு மன்னனாக நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆண்கள் எல்லாம் உங்களை மன்னனாக நினைத்து கொள்ளுங்கள், பெண்கள் எல்லாம் உங்களை மகாராணியாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் விவேகானந்தர். சொன்னாருங்களா, எங்கள் நாட்டில் எல்லா பெண்களுமே எங்களுக்கு குயின் தான் சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு சித்தர்கள் வந்து எப்படி வந்து ஒரு எதிரி நாட்டை ஜெயிப்பதற்கோ அல்லது நாட்டு மக்களை வந்து வழிநடத்துறதுக்கோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட ஏகாதசியில் இப்படி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து பட்னியாக இருந்து மறுநாள் வெறும் காய்கறிகள் மட்டும் உள்ளே போகணுன்றதுக்காக ஒரு கடவுள்னு சொன்னோம்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம் அப்படின்றதுக்காக செய்யப்பட்டது. அப்படி இல்லைனாலும் பொதுவாக பெருமாளுக்கு வந்து கீரைகள், இதில் தெரியுமா இன்னொரு விஷயம், நிறைய வந்து இவங்களா குழப்பிக்கிறது தான். நான் இப்போ சொன்ன பாருங்க, ஆன்மீக விஷயங்களை சித்தர்கள் ஏற்படுத்தினதுலேருந்து பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் எசென்ஷியல் எடுத்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க நிறைய சடங்குகளை சொல்கிறது. கீரைன்னா நல்ல நாளில் செய்யக்கூடாது. நியாயமாக பார்த்தா நிறைய பொங்கலுக்கு வந்து கீரை கூட வைப்பாங்க. உங்களுக்கு நிறைய இந்த அரைக்கீரை, இந்த முளைக்கீரை, இதுங்கெல்லாம் வந்து பொங்கலுக்குன்னே சில கீரைகள் இருக்குது. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு வந்து அகத்திக்கீரை அதெல்லாம் வைக்கிறது உண்டு. முருகருக்குன்னா முருங்கைக்கீரை வைப்பது உண்டு. அது முருகனும் பெருமாளும் சொல்லப்போனால் ஒன்று. இது எங்கள் சாமி அவங்க சாமின்னு பிரித்தது தான் முருகரை பெருமாளாக்கி பெருமாளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், பெருமாள்ன்றதெல்லாம் எங்கள் கடவுள்னு சொல்லிட்டு மாற்றிக்கின்னு அது பின்னாடி வந்த அரசியல்கள் அதெல்லாம் உங்களுக்கு. ஆனால் இந்த கீரை வகைகள், இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லது. ஆனால் நடுவில் இவங்க என்ன குழப்பிட்டாங்கன்னா, கீரை கெட்ட நல்ல நாளில் செய்யக்கூடாது அப்படின்ற கான்செப்டில். எதுக்காக அப்படி சொன்னாங்க தெரியல. ஆனால் கீரை கொஞ்சம் கசப்பு இருக்கிற விஷயங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல நாளில் செய்ய வேணாம், நல்ல நாள்லாம் ஸ்வீட் தானே சாப்பிடணும். இது எப்படி தெரியுமா, ஆணைக்கு அரணா குதிரைக்கு குறோன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நாள்னா நல்ல விஷயம் நடக்கணும்னா ஸ்வீட்டு தானே எடுக்கணுன்றாங்க. அப்படின்னா கசப்பாக இருக்கிற பதார்த்தங்களை நல்ல நாளில் செய்யக்கூடாது. அந்த கான்செப்டில் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் தோணுதோ அதெல்லாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரொம்ப அதை பற்றி ரொம்ப வைடாகவும் பேசுவேன்னா அதுக்காக நீங்கள் கீரை சாப்பிடணும்னு சொல்லலை. ஆனால் இது
நடுவுலயே இன் பிட்வீன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ உப்பு நீங்கள் சாப்பிட வேணாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு தான் அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் நான். உப்பு வந்து இதுக்கு வந்து எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு நீங்கள் ஒரு ஃபுல் தண்ணி, ஒரு கப் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து புதினா இலைகளை போட்டு கொஞ்சம் லெமன் அதில் பிழிஞ்சு குடிக்கலாம். இப்போ இதே வந்து சில வெள்ளிக்கிழமை பூஜைகளுக்கு, சில பூஜைகளுக்கு புளிப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிட்டா கெட்டதுன்னு இருக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புளிப்பே தப்பு. நான் இந்த கல்யாணத்தின் மூலமாக வேற்று ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுடைய இதுவை சந்திக்கும் போது அவர்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னா, லெமன்னு புளிப்பே தப்புன்னு வச்சுட்டு இருக்காங்க அவங்க மைண்டில். எல்லாமே எதுவுமே அதனாலவே நம்ம எப்படி பாவக்காவை பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்குறாங்க அவங்க பூஜை விஷயத்தில். அப்போ நம்ம வந்து குடித்தாலே நல்லது. சாமிக்கிட்ட எலுமிச்சம்பழத்தை வச்சுன்னு வந்து குடித்தாலே நம்ம உடம்புல இருக்கிற தீய சக்தியெல்லாம் போகும். அப்போ கான்செப்டே மாறி போகுது. தெரிஞ்ச மாதிரி என்ன ஆகிட்டே போகுதுன்னா, உனக்கு கோல்டு டைரெக்டாக வேணும், உனக்கு வந்து ஸ்லோகம் சொல்லி மந்திரம் சொல்லி வாழ்க்கை நல்லா இருந்து, புருஷன் மனைவியினுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது, சொந்தக்காரங்கிட்ட சண்டைகள்லாம் இல்லாமல் இருந்து சுமூகமாக இருந்து பொருள் வளம் பெற்று, அப்படி வேணாம், எனக்கு டைரெக்டாக எனக்கு கோல்டு கொடுத்தணுன்ற மாதிரி இருக்குது. அந்த ஆன்மீக விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தினாலும் உங்களுக்கு அப்படி அமையுது. அதனால் நீங்கள் வந்து லெமன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் லெமன் வாட்டர், யாரெல்லாம் தண்ணி குடிச்சா பரவாயில்ல, காஃபி குடிச்சா பரவாயில்லன்னு குடிக்க போகிறீங்கல்ல, அவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் அந்த காஃபியே அதிகமாக குடிக்கிறது, பாலையே அதிகமாக குடிக்கிறது இல்லாமல் ஒரு 2 வேளை 3 வேளையாவது ஒரு வேளை ஒரு கப் ஆஃப் வாட்டரில் லெமன் பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் புதினா இலைகளை போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு, ஏன்னா ஐயோ உப்பு சாப்பிடக்கூடாது, விரதம் நாளில் உப்பு சாப்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. அது எல்லா விரதமும் ஒன்றல்ல. நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால்தான் நான் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் புளிப்புக்கிட்டே போகக்கூடாதுன்னு வச்சுங்கிறாங்கன்ற கதையை இப்போ நான் நடுவில் சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து நல்லது. ஏன் வந்து மறுநாள் வந்து 21 காய்கறிகளை வந்து நீங்கள் அங்கே வைக்க சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஃபாஸ்டிங் இருந்ததோட மறுநாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இது வந்து சீரியஸ் சேர்க்காத காய்கறிகள் உங்கள் உடம்புக்கு போகணும். அப்படின்றதுனால தான் உங்கள் உடம்பை நல்லா சரி பண்ணிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையாக நீங்கள் கேட்குறது, நீங்கள் விரும்புறதெல்லாம் நிறைவேறிடும். கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்குது. கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்க உடம்பு சரி பண்ணிட்டா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கடவுளே உனக்கு தேவையானைகளை வாங்கி கொடுத்துரும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அந்த கான்செப்ட் தான் வந்து கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அப்படி சொன்னா புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே யோக சக்தி பெற்ற கடவுள்கள் விஷ்ணு, சிவன் இவங்களெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி, அவங்களுக்கு பூஜை பண்ண சொல்லி, கொஞ்சம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நிறைய வந்து நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம் இல்லைங்களா நம்ம ஸ்கூல் போனால். அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டாக இந்த ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு வேளை அந்த மாதிரி குடிங்க. இன்னொரு வேளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து நிவேதனமாகவே நீங்கள் பெருமாளுக்கு வச்சு கூட எடுத்து குடிக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருக்கும் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு லைட் வார்ம் வாட்டர் மாதிரி வச்சு சாமிக்கிட்டே வச்சு அதில் கொஞ்சம் துளசி இலைகளையும் போட்டு, துளசி இலை வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து பறித்து வச்சுக்கணும், இன்றைக்கே வாங்கி வச்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் வைகுண்ட ஏகாதசி மறுநாள் பாரணம் வரைக்கும் நீங்கள் துளசியை போய் டைரெக்டாக பறிக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து நீங்கள் அதை போட்டுட்டு அதை வந்து குடிக்கணும். அது வந்து நீங்கள் 2 வேளை கூட அதை குடிச்சிக்கலாம். 2 வேளை கூட நான் சொன்ன அந்த உப்புல லெமன் தண்ணி போட்டு புதினா போட்ட இலைகளை 2 வேளை கூட குடிச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருக்க வேணாம், நீங்கள் வெறும் பாலே குடிக்கணுன்றதுக்கு இன் பிட்வீனில் இதையும் நீங்கள் பண்ணிங்களன்னா இன்னும் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொன்ன விரதத்தினுடைய மகிமையை சேர்க்கிறதா அமையும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் மறுநாள் 21 வெஜிடபிள்ஸ் சொல்கிறாங்க, அதே மாதிரி 21 வெஜிடபிள்ஸ் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் 5 வெஜிடபிள்ஸ் செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பெருமாளுன்னா 5 நம்பர் 5, அதனால் 5 காய்கறிகள் செய்யுங்க போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக கிருத்திகை இருக்குது, உங்களால் முடிஞ்சால் அந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றீங்கல்ல அதை வச்சு டாலரேட் பண்ண முடிஞ்சு இதே மாதிரி எதனா லிக்விட் ஐட்டம் குடிச்சு ஈவினிங் பிரதோஷம் டைம் 4-6 வருது ஞாயிற்றுக்கிழமை, அது வரைக்கும் முடிஞ்சால் தள்ளிடுங்க. ஏன்னா முருகருக்கும் சிவனுக்கும் சேர்த்து இருந்த மாதிரி ஆகிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, மகாபாரதம், அந்த சூரசம்ஹாரம், ராமாயணம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அதில் வந்துடுது இந்த சனி ஞாயிறுலையே அந்த 3 விஷயமே. அதே மாதிரி நான் அது எதுக்கு இந்த சொல்கிறேன், அந்த ராமாயணம், மகாபாரதம், சூரசம்ஹாரம்னா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உலகில் உள்ள எல்லா உயிர்களும், அது மரம், செடி, காற்று, உங்களுக்கு சுற்றி இருக்கின்ற விலங்குகள், நிறங்கள், வாசனைகள், நீங்கள் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாமே
ஏதோ ஒரு விதத்தில் ராமாயணத்தோடோ மகாபாரதத்தோடோ சூரசம்ஹாரத்தோடோ தொடர்பு கொண்டிருக்கும். நீங்கள் செய்யும் பூஜைகள் புனஸ்காரங்கள் அனைத்தும், நீங்கள் வணங்குகின்ற கடவுள்கள், அது வேற்று மதத்திற்கும் சொல்கிறேன், நீங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் எல்லாமே இந்த 3 விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒன்று ராமாயணத்தோடோ அல்லது மகாபாரதத்தோடோ அல்லது சூரசம்ஹாரத்தோடோ தொடர்பு கொண்டதாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். அது பொதுவாக மலைவாழ் மக்களுக்கும் தரைவாழ் மக்களுக்கும் வருகின்ற சண்டைகள். இப்போவும் நம்ம உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாட்டில் நடக்கிற விஷயம் வந்து சண்டைகளாக, உங்கள் வீட்டு சண்டையாக இருக்கட்டும், நாட்டு சண்டையாக இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். ஒன்று நீங்கள் கண்ணன் டீமில் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் மகாபாரதம் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணன் டீமில் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் அந்த சகுனி டீமில் இருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து இல்லைனா ஒருத்தர் வாழ்க்கையிலேயே மகாபாரதமும் சம்மந்தப்பட்டு, ஏன்னா இது வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்தது தான், 3மே வெவ்வேறு யுகங்களில் நடந்தது தான். அப்போ அந்த யுகங்களினுடைய இதுவாக ஆத்மாவாக நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த யுகங்களில் நீங்கள் வாழ்ந்த சாமர மனிதனாக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த அரச குலத்து ஆளாக இல்லாமல் நீங்கள் ஒரு சாமானிய ஆளாக அவர்கள் வாழ்ந்த போது, முருகன் வாழ்ந்த காலத்தில், ஏன்னா இது வெவ்வேறு யுகத்தில் தான் நடந்ததுன்றதுனால வெவ்வேறு யுகங்களில் அந்த கடவுள்களின் சார்பாக, அவர்களின் சார்பாகவோ அல்லது அவர்களின் எதிரி பார்ட்டாகவோ நீங்கள் இருக்கலாம். ஒரு சமயம் நீங்கள் முருகனுடைய ஆளாக இருந்து இன்னொரு சமயம் நீங்கள் கண்ணனுடைய ஆளாக இருக்கலாம். நீங்கள் தேடி பார்த்தீங்களன்னா உங்களை சுற்றி இருக்கின்ற பெயர்கள், கடைகளினுடைய பெயர்கள், உங்களுக்கு மன வாழ்க்கை அமைந்தால் அவர்களுடைய பெயர்கள், உங்களை சுற்றி நீங்கள் போகின்ற வேலைகள், இதில் உன்னிப்பாக கவனித்தால் நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் வந்து எந்த ஜென்மத்து தொடர்புடையவராக இருக்கின்றீர்கள், மகாபாரத தொடர்பா அல்லது ராமாயண தொடர்பா அல்லது சூரசம்ஹார தொடர்பா என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வேறு கண்ணோட்டத்தோடு இனிமேல் நீங்கள் இந்த ஒரு விஷயங்களை, நாளைக்கு ஒரு சாமி பண்டிகை வருதுனாலும் சரி, வீட்டில் உங்களுக்கு நடக்கிற சுப நிகழ்ச்சிகளிலும் சரி, உங்கள் வீட்டில் நடக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நிறைய, நீங்கள் எந்த ஆன்மா, நீங்கள் எந்த ஜென்மத்து ஆள், நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து எந்த யுகத்துக்கு சம்மந்தப்பட்டவர், திரேதா யுகத்துக்கா அல்லது அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் நீங்கள் வந்து சத்திய யுகத்துக்கா, எந்த யுகத்துக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டவர் என்று புரியும். சில சமயம் உங்கள் வீட்டிலேயே உங்கள் உறுப்பினர்களையே நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள், அவங்க வந்து இன்னொன்று சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டவராக கூட இருக்கும். அப்படி பார்க்கும்போது தான் நிறைய நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சிவபக்தனாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் ராமருடைய பக்தராக இருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது உங்கள் வீட்டில் பிறக்கும் குழந்தைகளோ அல்லது உங்கள் வீட்டின் உறவினர்களோ அல்லது சம்பந்தி போன்ற உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வரும்போதோ அவர்கள் அதிக ராம என்ற பெயரை கும்பிடக்கூடிய அல்லது ராம என்ற பெயரை உடையவர்கள் உங்கள் வீட்டில் மிங்கிள் ஆவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் ராமாயணத்தோடு தொடர்புடைய ஜீன்லேருந்து வந்தீங்களான்னா இருக்காது. நீங்கள் வேறு ஒரு இதுலேருந்து ஜீன்லேருந்து கூட வந்திருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். டெய்லியே கோயிலுக்கு போகும்போதும் உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இது எந்த தொடர்பு என்று கட்டாயம் இந்த 3க்குள்ளே தான் அது இருக்க வேண்டும். ஒன்று சூரசம்ஹாரம் முருகர் சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னொன்று சிவன் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் நீங்கள் அதை வந்து சிவன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ராமாயணத்தில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த ராவணர் வந்து எவ்வளோ சிவனுடைய பக்தராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதனால் அந்த சிவன் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ராமாயணத்துலேயே உங்களுக்கு அது மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதனால் வேண்டி நீங்கள் சிவனாக இருக்கட்டும், அந்த விஷ்ணுவாக இருக்கட்டும், அந்த முருகராக இருக்கட்டும், எந்த தொடர்பு அதிகமாக இருக்கிறதுன்றது கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த பீரியடில் நடந்துருக்குது பார்த்தீங்களா, ராமாயண மகாபாரதத்தில் ஒரு சண்டை நடக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன்லேயே உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த பேட்டர்னில் என்னெல்லாம் சண்டை நடந்ததோ அது மாதிரி வந்து இருக்கும். அது அப்போன்னா மகாபாரதத்தில் அந்த மாதிரி கரெக்டாக உங்கள் இதுங்களுக்கு இருக்கணுமானா கிடையாது. உங்களுக்கு கசின்குள்ளேயோ இல்லை அதுக்குள்ளேயே சிப்ளிங்ஸ்குள்ளேயே தான் இருக்கணுமானா இருக்காது. அதுக்கு சேமாக உங்கள் ஆஃபீஸில் கூட ஒருத்தர் இருக்கலாம், இல்லை ஒரு நெய்பர் கூட இருக்கலாம். ஆனால் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மகாபாரதம் மாதிரி இருக்கணும், பேட்டர்ன் வந்து உங்களுக்கு முருகது மாதிரி இருக்கணும். அது வந்து அதுக்கு நீங்கள் அந்த கதைகளெல்லாம் படிச்சுக்கணும். அந்த புராண கதைகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களான்னா கரெக்டாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பிரபஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க வைக்கும். உங்களுக்கு ஈஸியாக கேம் மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் இந்த வீடியோ கேம்லாம் விளையாடிட்டு இருக்காதீங்க. இதை நீங்கள் போயிட்டு எல்லாம் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக கதைகள் ஸ்டோரிகள் மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. இது வந்து நாளைக்கு சொல்கிற உபவாசம் இருக்கிற மெத்தடு மட்டும் சொல்லாமல் இது எப்படி இந்த புராண கதைகளோடு இது சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரபஞ்சத்தையும் இந்த கதைகளையும் இந்த கடவுள் கதைகளையும் பாருங்கள். சும்மா வாய்க்கு தெரியாமல் இது சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு இருக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா
உங்கள் மனசு உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி பின்னாடி நடந்த கதைகளை எதையுமே யோசிக்க விட மாட்டேங்குது. அதனால் உங்கள் மனசுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சக்தி கிடைக்குது. அதனால் நல்ல விஷயம், ஸ்பிரிச்சுவல் விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்குது. லிகித ஜபம் எழுதும்போது கூட அப்படி தான். லிகித ஜபம் எழுதும்போது உங்களால் வேறு ஒரு விஷயத்தை யோசிக்க முடியல. கிட்டத்தட்ட தியானத்துக்கு சமமாக இருக்குது. தியானமே எனக்கு வரலன்ற மாதிரி லிகித ஜபம் எழுதலாம். கரெக்டாக 1008 முறை எழுதினோம்னா அந்த சமயம் வாயில் வேற சொல்கிறோம், எழுதுறோம். நீ நினச்சா கூட வேறு கதையை யோசிக்க முடியாது. அது ஒரு தியானத்துக்கு சமமாக இருக்குது. அதனால் நாளைக்கு கூட நீங்கள் பெருமாளையோ ஸ்ரீரங்கநாதரையோ சொல்லிட்டு 1008 முறை சொல்லிக்கிட்டே எழுதலாம். லிகித ஜென்மாவும் பண்ணலாம். இந்த பாடல்களை சன்ஸ்கிரிட்லையோ தமிழ்லையோ நீங்கள் அந்த பாடல்களை பாடலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கினீங்கன்னா விரதத்தை கடைபிடிக்க முடியாது. அதுக்கு தான் நான் இதை பண்ணுங்க, இத்தனை நிவேதனத்தை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் விரதம் தான் முக்கியம் ஆயிட்டதுனால இப்போ நான் தேவையில்லாத அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் இப்படி கழுவுங்க, இத்தனை இது பண்ணுங்க, இத்தனை விளக்கு போடுங்கலாம் சொன்னேன்னா விரதம் இதில் விரதம் முக்கியம். விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். வீட்டில் கூட சமையல் இதெல்லாம் கடைபிடிக்காதவங்க வீட்டில் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு சமைச்சாகணும். அப்போது இன்றைக்கி மட்டும் முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு இருக்கிறதுல எது சிம்பிளாக சமைக்க முடியுமோ அதை சமைச்சு கொடுத்துருங்க. ரொம்ப டெம்டிங்காக நாளைக்கு போயிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அப்போ நீங்கள் விரதம் கடைபிடிக்க முடியாது. இதில் நம்பிக்கை இருக்கிறவங்களும் விரதம் இருக்கிறவங்களும் எப்படி சமைக்க முடியும் அப்போ அதனால் அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. பெண்களாக இருந்தால் நாளைக்கு இப்படி தான் சமைக்க முடியும். ஏன்னா நான் இப்படி ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நான் நிறைய செஞ்சேன்னா டயர்ட் ஆகிடுவேன், அப்போ நான் அந்த லிக்யூட் மட்டும் குடிக்கிற விஷயத்த பண்ண முடியாது அப்படின்றத முன்கூட்டியே விலைக்கு சொல்லிவிடுங்க. இது நம்ம குடும்ப நன்மைக்காக தான் நான் பண்ணுறேன், என்னுடைய நன்மைக்காகவும் பண்ணுறேன், உங்கள் நன்மைக்கும் கூட தான் நான் பண்ணுறேன். அதனால் நாளைக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதவங்க இன்றைக்கி ஒரு நாள் வெளியே கூட சாப்பிட்டுக்குங்க. ஏதாவது சொல்லிக்கிள்ளி அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க, இதை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்காகன்னு சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.